அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கதர்ராஜ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராக்டிஸ் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவோட நம்ம கதிர் கூட பார்க்கில் நம்ம ராஜுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணும்போது என்ன பண்ணனா, இங்கே பாரு, உன்னால் ஒரு ரவுண்டுக்கு மேலே ஓட முடியல, தண்ணி அதிகமாக குடிக்காத, நெக்ஸ்ட் ரவுண்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதிர் சொல்ல, என்னது இன்னொரு ரவுண்டா, என்னாலலாம் முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே கதிர் இப்போவே இப்படி சொன்னால் இன்னும் போலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு திருட மாட்டிக்கிட்டான், பாதி தூரத்தில் ஓடிட்டான் அப்படின்னா நீ உன்னை பின்தொடர்ந்து போய் பிடிக்க வேணாமா, அப்போ தானே உனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்ல, அவன் ஓடி போனான்னா நான் ஜீப்பில் போக போகிறேன், எனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதோடு இல்லாமல் இதுக்கப்புறம் நீ டயட் கண்ட்ரோலில் இருக்கணும், தேவையில்லாமல் சாப்பாடு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, அதே மாதிரி ஆயிலில் சமைச்ச ஃபுட்டும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம குமார் ஒரு ஓரமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளோட தங்கச்சி நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு செல்வாக்காக வாழ்ந்தா, அதை தாண்டி பிடிக்காத ஒரு முரடனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்த நம்ம ராஜி இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சிட்ருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ராஜி ரெண்டு பேரையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. குமார் தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம அரசியை பார்த்துருந்தோம் அப்படின்னா அரசியும் நம்மளோட சந்தோஷமாக இருந்திருப்பால, நம்ம தான் அரசியை நம்ம வச்சு ஏமாத்து கழுத்தறுத்துட்டோம் அப்படிங்கிறது நம்ம குமார் ரொம்ப நல்லா உணர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு அவங்களோட வேலையை பார்த்து அவங்க அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம சுகன்யா போகிறாங்க. சுகன்யா ஒரு பக்கம் போயிட்டு கண்டிப்பாக எதையாச்சும் ஒரு பிரச்சனையை மூட்டி வருதல் தான் குறியாக இருக்க போகிறாங்க. ஏன்னா எந்த குடும்பமும் நல்லா இருக்கக்கூடாது, நம்மளோட காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம சுகன்யாவோட எண்ணம். அவங்க அப்படி என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திவேல் வீட்டில் நடந்த இன்சிடென்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்திவேல் முத்தியல்கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க, அண்ணன் என் பையனுக்கு எப்போ பார்த்தாலும் பேயறிஞ்ச மாதிரி இருக்கான், ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, பேசாமல் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவன் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் பேசுகிறது எல்லாமே நம்ம முத்தியல் பார்த்துட்டு என்ன பண்ண ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. சைலண்ட்டாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணான்னா, டேய் தேவையில்லாமல் நம்ம வீட்டு விஷயத்தால் அவங்கக்கிட்ட போய் நம்ம எதையும் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சக்தியில் அப்போ என் பிள்ளை காலத்துக்கும் ஜெயிலில் இருக்கணும், உங்கள் சம்மதி குடும்பத்தோடு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சக்தியில் கொஞ்சம் திமிராக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட முத்தையில் என்னடா இப்போ உன் பையனுக்கு பொண்ணு வீட்டார வர சொல்லணும், நான் பேசிட்டு ஏதோ ஒன்று முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தையில் சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறாங்க. நம்ம சுகன்யா என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.